ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலே கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மகிழ பண்ணுவாராக. நாம் தொடர்ந்து இந்த பிசாசுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல பகுதிகள் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். பிறப்பு சாத்தானுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், இயேசு பல இடங்களில் இவைகளை குறித்து அவர் வலியுறுத்துகிறார். நாம் இந்த ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும். ரெண்டு ராஜ்யங்கள் எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்குது. காலையிலேருந்து 24 மணி நேரம் நம்ம ஒரு வேளை தூங்கிடணும். ஆனால் தூங்கிட்டாலும் ரெண்டு ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டும் ஒன்றை ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வைத்து, தம்முடைய வல்லமையை வைத்து, தம்முடைய பிள்ளைகளை வைத்து இந்த இருளின் ராஜ்யத்திற்கு முடிவுண்டாக்கும்படி விரும்புகிறார். அந்த இருளின் ராஜ்யத்தை செயல்படுத்த முடியாதபடி அவள் உடைத்து நிர்மூலமாக்குகிறான். சாத்தான் பாருங்க, பல வருடங்களாய், பல ஆண்டுகளால், பல ஆயிரக்கணக்கான தந்திரங்களோடு கூட ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை பொல்லாத சூழ்நிலை கொண்டு செல்கிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அங்கே வெளிப்பட்டு மனிதனை தகுதியாக்கி சாத்தானை ஜெயிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, சோதரம். நம்ம தொடர்ந்து ஒரு ஊமையை பார்த்து வருகிறோம். பல காரியங்களாய் பிரித்து அந்த ஊமையின் வாயிலாக இந்த பிசாசுடைய ராஜ்யம், இந்த சாத்தானின் ராஜ்யம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரியங்களை குறித்து நாம் வாசித்து வருகிறோம். திரும்பி அதே ஊமையை வாசிக்க போகிறோம். அதில் இன்னொரு பகுதியாய் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். மத்திய எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரலையும். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து அங்கே உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதலதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். இந்த ஊமையிலே பல பகுதிகளாய் நாம் பார்த்து வருகிறோம். பல பகுதிகளாய் அந்த பிசாசுடைய ராஜ்யம், வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையாய் பார்த்து அந்த பிசாசு என்றால் அவனை என்னெல்லாம் செய்ய முடியும், அவன் மனுஷனுக்குள்ளே போக முடியும், அவன் மனுஷனுடைய காரியங்களை அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். சென்ற சில செய்திகளில்
7 விதமான ஆவிகள், கொடிய ஆவிகள், கொடிய ஆவிகள், தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகள் எல்லாம் கொடிய ஆவிகள் எப்படி மனுஷனுக்குள்ளே வேலை செய்கிறது, அவன் வாழ்க்கையை எப்படி தாரமாறாக்குகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போக வேண்டிய காரியம் இந்த வசனம் 45வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன்னிலும் பொல்லாத வேறு 7 எவ்வளோ தன்னோட கூட்டி அங்கே உட்புகுந்து, அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். உட்புகுந்து, அங்கே குடியிருக்கும். பாருங்க, உட்புகுந்து பாருங்க, அங்கே குடியிருக்கும். பாருங்க, பிசாசு உள்ள போகுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சோத்திரம். எங்க போகுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகுதான், உட்புகுந்து. இந்த உட்புகுந்துன்ற கிரேக்க வார்த்தை எப்படின்னா ஊடுருவி அப்படின்னு போட்டிருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு உள்ள போகுதுன்னு போட்டிருக்குது. இன்னும் பல இடங்கள்ல ஒரு தீவிரவாதி, சோத்திரம், ஒரு தீவிரவாதி எப்படி உள்ள போவானோ அப்படி இந்த பிசாசு உள்ள போதான். இயேசு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் ஒரு வாசற்படியிலே நான் காத்திருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இவ்வளோ ஒரு டீசெண்டான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர், அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனோட பர்மிஷன் அவர் எதிர்பார்க்குறார். கதவை தட்டுறார், வார்த்தைகளை கொண்டு வந்தேப்பா, உனக்கு விடுதலை வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு நல்ல காரியங்களை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், நான் கதவை தட்டுறேன். ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நேர்மையாக, ஒரு நீதி உள்ளவராய், ஒரு சரியான அணுகுமுறை. அது அப்படி கதவை தட்டுனா நீ திறக்கணும். நீ விருப்பம் இருந்தால் அவரை கூப்பிடணும், உள்ளே கொண்டு போகணும். அவர் உன்னோட கூட போஜனம் பண்ணுவார். போஜனம் பண்ணுவார்னா என்ன? சோத்திரம் கூட உட்கார்ந்து போஜனம் என்பது ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு சாப்பாடு சார்ந்து உன்னை போஷிக்கிற ஆகாரங்கள், உன்னை திடப்படுத்துகிற ஆகாரங்கள், உன்னை பலப்படுத்துகிற ஆகாரங்கள், உன்னை சந்தோஷிப்பிக்கிற ஆகாரங்கள், நல்ல ருசியான பல ஆகாரங்களை அவர் கொடுப்பார். அவரோடு கூட நீ தொடர்பு கொள்வே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது. சாத்தான் எங்கே கேப் கிடைக்குதுன்னு பார்ப்பான். சோதரன், எங்கள் அப்பா ஒரு இன்ஸ்பெக்டரு, அவர் பல இந்த திருடர்கள் நுழையிற இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லுவார். இந்த மேலே ஒரு வீட்டுக்குள்ளே நுழையணும்னா என்ன செய்வாங்கன்னா, சில திருடர்கள் மேலே புகை கொண்டு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன புகை போகிறதுக்கு ஒரு சின்ன வழி வச்சுருப்பான். அதை திறந்து அந்த டாப்பை அங்கே தான் வீக்காக இருக்குமா, அந்த டாப்பை திறந்துட்டு கயிறு கட்டி அப்படியே உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கி வீட்டில் இருக்கிற அவ்வளோ பொருளையும் கொள்ளையாடி எடுத்து அந்த வீடை நாசம் பண்ணிட்டு அப்படி திரும்பி போவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக உள்ள நுழைவான். சோத்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெண்டிலேட்டர் ஓப்பனாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே உள்ள நுழைஞ்சு அந்த வீட்டை தன்னுடைய ஆக்கிரமித்துக் கொள்வான். தீவிரவாதி இப்படி தான் உள்ள நுழையலாம், உள்ளுக்குள்ள வருகிறான். எங்கே கவனம் குறைவாக இருக்கிறதோ, எங்கே கேப் இருக்குதோ, எங்கே இது திறந்துருக்குதோ, எங்கே ஓப்பனாக இருக்குதோ அங்கே உள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ள உட்புகுந்துன்னா உள்ள நுழைச்சி, தந்திரமாக நுழைஞ்சி, வலுக்கட்டாயமாக நுழைஞ்சி, தன்னுடைய ஆயுதங்களோட உள்ள வந்து, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாசிப்போம், நிறைய பேப்பரில் வாசிக்கிறோமே, தீவிரவாதி உள்ளே பூந்துட்டான், ஃப்ளைட்டுக்குள்ளே பூந்துட்டான், கத்தி முனையில் வச்சுருக்கோம், இல்லைன்னா சுட்டுடுவேன்னு சொல்லி கொலை பண்ணுறான், அப்படின்னு பல இடங்களில் வாசிப்பேன். வீட்டுக்குள்ளே பூந்துட்டு உள்ள எல்லாத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறான், அவங்கள கட்டி போட்டுடுறான், அவங்கள செயல்படாமல் பண்ணிடுறான், அவங்கள அழுகையை வேதனைப்படுத்தி அவங்கள தன்னுடைய கட்டுரைக்குள்ளே கொண்டு வந்துக்கிறான். அப்படியே தான். அப்போ வீடுனா என்ன? இப்போ நம்ம வசிக்கிற வீடா? இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மனுஷனை அதோட சில அமைப்புகளை நாம் புரிந்து கொண்டால், மனிதனை உருவாக்கின அந்த சில வரையறை எப்படி அவர் உருவாக்கினார், மனுஷனை எப்படி கட்டமைத்தார், மனுஷன் எப்படி பல பகுதிகளாக இருக்கிறான் என்று ஒரு சில காரியங்களை பார்த்தா எப்படி உள்ளே போகிற விஷயத்தை அடுத்து நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பண்ணார் வீடு. அந்த வீடு அப்படின்னா வேதாகமத்தில் வீடை குறித்து பல வசனங்கள் உண்டு. அவர் சொல்கிறார், இந்த கூடாரம், இந்த உலகம் ஒரு கூடாரம், இந்த உலகமே ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறார். அந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த உலகமே ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடங்களில் பரலோகம் கூட ஒரு வீடு, பரலோகத்துக்கு போகலாம், அங்கே நம்ம சந்திக்க போகிறோம், ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக இருக்க போகிறோம். இன்னொரு வீடுன்னா நம்முடைய ஆத்மா, மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் கூட ஒரு வீடு தான்.
அதற்கு மேலே ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய வாழ்க்கை, நாம் ஒரு வீடாய் காணப்படுகிறோம். அது கூட ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறான். இந்த காரியங்களை ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், பாருங்க. இதுதான் வீடு. பாடி, சோல் பார்த்தீங்கன்னா மைண்டு, எமோஷன்ஸ், வில். ஆத்மா பார்த்தீங்கன்னா 3 பகுதியெலாம் இருக்குது. மனசு, எமோஷன்ஸ், வில் அப்படின்னு பாருங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட். ஃபஸ்ட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறார், மனுஷனை உருவாக்கிட்டு, மண்ணினால் உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை அப்படி இருதயத்தில் ஊதினார். அப்போ ஊதும் போது பாருங்க இப்படிதான் சோத்திரம். இப்போ இந்த பாடி, சோல் பாருங்க, சோல் கீழே இருக்கு பாருங்க. சோல், எமோஷன்ஸ், சோல், வில், இப்படி எல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பிரீத் ஆஃப் லைஃப். ஆண்டவர் பாருங்க ஹியூமன் ஸ்பிரிட், ஆவி, ஆத்மா, சரீரமா மனுஷன் இருக்கிறான். அதுக்குள்ள ஆண்டவர் ஊதுகிறார். அதை கவனி பாருங்க, உள்ள வருது பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உள்ள ஊதுகிறார். ஊதும்பொழுது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே உட்காரார். அதான் ஆவிக்குள்ள, மனுஷனோட ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து உட்காருகிறார். அப்ப மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணினார், அவரோடு கூட உலாவி கொண்டிருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆவி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியை குறித்து பல காரியங்கள் உண்டு. அதெல்லாம் நான் வாசிச்சுக்கிட்டே போனால் ரொம்ப டைம் ஆகிடும். ஆவி என்பது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய கேரக்டர், பிரின்சிபல், கொள்கைகள், ஒரு மனுஷனுடைய குணம், ஒரு மனிதன் ஆளுகை செய்கிற ஒரு இடம். ஒரு மனுஷன் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கிறான், ஒரு ஆளுகைக்குள்ள இருக்கிறான். அந்த ஆளுகை ஒரு மனுஷன்னா அந்த ஸ்பிரிட் தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் ஏசு கூட ஒரு இடத்துல சொன்னாரு, நீங்க இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் என்று தெரியுங்களா, அறியீர்களா? ஏப்பா உனக்கு என்ன மாதிரி ஸ்பிரிட்டா, என்ன குணம்டா உங்களுக்கு இருக்கு, என்ன கேரக்டர் இருக்குது, நீ எப்படிப்பட்ட ஆளு, ஒரு ஆள் இப்படிப்பட்ட ஆளு, இவன் இப்படித்தான், அவன் அப்படித்தான், இவன் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆவி தான் சொல்லுவாங்க. நியூமா, அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட், ரூவா. நியூமான்றது கிரேக்க பதமும் ரூவா என்ற எபிரேய பதமும் சொல்லப்படுது. அப்ப அந்த ஆவி இஸ் a character of a person. அவனுடைய ஆள் தத்துவம், அவனுடைய சுபாவம், அவன் எப்படிப்பட்டவன் நிர்ணயிக்கிற விஷயம் தான் ஆவி. அந்த ஆவிக்குள்ள, இந்த ஆவி தான் ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆவிக்குள்ள ஆவிகள் உள்ள போகிறது. சோதரம், ஹலோ சோதரம்ல எல்லாம் கேளுங்க, பயந்துடாதீங்க. சோதரம் எங்கேயோ போயிடாதீங்க, இங்க கேளுங்க. ஆவிக்குள்ள மனுஷனுடைய ஆவி இருக்குது, அந்த ஆவிக்குள்ள இன்னொரு ஆவி உள்ள வருது. சோதரம் ஆண்டவர் அப்படிதான் உண்டாக்குறார். ஊதுறார். நியூமா, அந்த ரூவா, காற்றுன்னு போட்டிருக்குது, விண்டுன்னு போட்டிருக்குது, அது ஒரு பவர் போட்டிருக்குது. அதை நேரம் அப்படியே உள்ள வருது. உள்ள வந்து ஆவிக்குள்ள போய் அந்த ஆவி தங்குது. அப்போ ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாம இருந்தான். பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஆளுகைக்குள்ள இது ஆதாம் இருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெக்கம் இல்லை, அவமானம் இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வெக்கப்படாது இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு உன்னத நிலைமை, ஆவிக்குரிய உன்னத நிலைமையை அது காண்பிக்குது. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அதுங்களுக்கு எந்த ஒரு பாவ உணர்வோ, அவமான உணர்வோ, எந்த உணர்வும் கிடையாது. அதுதான் அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் அந்த ஆவியானுடைய கண்ட்ரோல்குள்ள ரொம்ப ஒரு குழந்தை, ரொம்ப பரிசுத்த உள்ளத்தோடு கூட, ஒரு நல்ல மனதோடு கூட அவர்கள் இருந்ததில் இப்போ என்ன பண்ணான் பிசாசு? அவனுக்கு நல்லா தெரியும், அந்த இடத்துக்கு நான் வரணும். அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி இருக்கிற இடத்துக்குள்ள நான் வரணும், அவனை என்னுடைய ஆளுகையில் கொண்டு வரணும். நான் அந்த இடத்துல ராஜாவாக இருக்குன்னா என் பேச்சு அவன் கேட்கணும், என்னுடைய சொல்படி தான் அவன் கேட்கணும் என்றது தான் அவனுடைய பிளான். அப்போ அந்த பிளான் திட்டத்தின்படி அவன் என்ன செய்கிறான்? அங்கே அதை மாற்றுகிறான். பாருங்க, இயேசு கர்த்தர் சொன்னார் இதெல்லாம் சாப்பிடாதப்பான்னாரு. இப்போ இவன் சொல்கிறான் எதெல்லாம் சாப்பிடாது, எதை சாப்பிடக்கூடாதுன்னாரு, அதை நீ சாப்பிட மாட்டான். சாப்பிடும்போது அப்போ அவனுடைய பேச்சு அவன் கேட்குறான். கேட்கும்போது அந்த இடத்துக்குள்ள உடனே ஆண்டவர் அவனை விட்டு விலகிட்டாரு. அதை சாப்பிட்டவனை விலகிட்டாரு. கீழ்ப்படியாமல் வந்தானே பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படிது இல்லாமல் அவள் இருக்க முடியாது. கீழ்ப்படுவான், நான் கேட்கல, பேச்சை கேட்கலன்னு அதோட அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார். அவர் பரிசுத்தமான தேவன். கரெக்டாக அவர் விலகிட்டாரு. பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். என்னைக்கு உள்ள நுழைஞ்சானோ கண்ணீரும் கவலையும் வேதனையும் போராட்டம் தான். காயின் என்ன செய்கிறான்? ஃபர்ஸ்ட் கொலை. எப்படி மர்டர் பண்ண யார் கற்றுக் கொடுத்தா?
கரெக்டாக மர்டர் பண்ணுறான். கூர்மையான கல் எடுத்து எங்கே குத்தனா ஆள் சாவான், எங்கே உயிர் போவான் என்ற திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக அவனுக்கு தெரியுது. அவனுடைய ஆபேலை அவன் கொலை செய்கிறான். காரணம் அந்த ஆவி உள்ளே அவன் போகிறது, அந்த ஆவிக்குள்ளே போகுது. சில பேர் என்ன கேட்குறாங்க, இந்த கிறிஸ்துவ உலகத்தில் ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல எப்படி அசுத்த ஆவிகள் உள்ள வரும்? அசுத்த ஆவிகள் உள்ள வரும் அப்படின்னா, இந்த ஆவி என்கிற அந்த ஸ்பேஸில் எவ்வளோ ஆவிகளோனா உள்ளே போகலாம். அதான் நான் பல விதங்களில் யோசித்து பார்க்கும்போது பாருங்க, லேகியரை குறித்து வாசிக்கும் போது 4000 ஸ்பிரிட். அப்போ அந்த ஆவிகள் 4000 வகையான ஆவிகள் உள்ள போகுது. பரிசுத்த ஆவியனை பெற்றுக்கூட அவரும் ஒரு நியூவா ஆவி. ஆனால் ஆளுகை யார்கிட்ட இருக்குது? பரிசுத்த ஆவியன்ட்ட உங்க ஆளுகையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆளுகிறார், அவர் உள்ள இருக்கிறார். ஆனாலும் நீ மற்ற ஆவிகளுக்கு உள்ள கொடுக்கும்போது அங்கே கொடுக்கப்படுகிறார். என்ன ஒரு வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த மாதிரி உடனே அவர் ஒன்று விட்டு போறதில்லை. ஏன்னா அவர் விட்டு போறதில்லை. இயேசு சொன்னாரு, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நான் கொடுத்துருக்கிறேன்றார். ஏன்னா குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரனுடைய மன்னிப்பு வழங்கி இருக்கிறார். குமாரனுடைய சகிப்புத்தன்மை தாடுகள் பட்டு அவர் செஞ்சு. அதனால கிறிஸ்தவம் பாருங்க, பல தவறுகள், ரொம்ப ஒரு மேக்சிமான பயங்கரமான சூழல் தான் அவன் விட்டு விலகுகிறார். மேக்சிமம் அவரால் போக முடியல. நான் யோசிக்கிறேன், ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் அவர் சகிச்சுக்க முடியல. விசுவாசி பண்ணுற பிரச்சனை, அவன் பண்ணுற போராட்டம், அவனுடைய எண்ணங்கள், காரியெல்லாம் பார்த்தோன்னே எப்போ என்ன விடு, நான் போகிறேன் அப்படின்னு அவர் துடிக்கிறார் உள்ள இருந்துட்டு. சோதரம் கேட்குறீங்களா? விடு போயிடுறான்றார். நான் இது குமாருடைய ரத்தத்தை பார்க்குறார், ரத்தத்தை சீல் பண்ணி வச்சிருக்கிறார், ரத்தத்தை உன் மேலே கவர் பண்ணி வச்சிருந்தார். ரத்தத்தை பார்த்தோன்னா அவரால் போற முடியல. அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உங்களை வச்சிருக்கிறார். சோத்திரம், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படின்னா அவரால் வெளியே போக முடியல, உள்ளே இருக்கிறார். மறுபடியும் நான் தரங்களை எதிர்பார்க்கிறார். பாருங்க, துக்கத்தோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நொறுக்குட்டப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அந்த வேதனையோடு கஷ்டத்தோடு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ நம்ம பண்ணுற துக்கம்லாம், நம்ம பண்ணுற வேதனைலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் செய்கிற எல்லா முரட்டாட்டங்கள், எல்லா கீழ்ப்படைகள் பார்த்துட்டு வேதனையோடு ஒரு மூலையில், நான் நினைக்கிறேன் ஒரு மூலையில், ஆவியில் ஒரு மூலையில் கூடி குறுகி நொறுக்கப்பட்டு குத்தப்பட்டு வேதனை அனுபவிச்சரா அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீ பல அசுத்தாவில் இடம் கொடுக்கும்போது எவ்வளோ அசுத்தாவில்னா இடம் கொடுக்கலாம். அது உன்னுடைய காரியத்தை புரியுது, உன்னுடைய திறப்பை பொறுத்துட்டு அது உள்ள வரும். உள்ள வந்து அவைகள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்போ நாம் உள்ள வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இது எப்படி துரத்தணும் சொல்லும்போது அவர் உனக்கு எல்லா காரியத்தையும் அவர் வழங்கி, ஆலோசனையை வழங்கி, கிருபையை வழங்கி உன்னை ஜெயிக்கும்படி வைத்து அவளை துரத்தும்படி அவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த அமைப்பு. பாருங்க, அந்த ஹியூமன் ஹார்ட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள பிரீத் பண்றார், உள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ ஆதாம் காலத்துல என்ன பண்ணா, அவன் தவறு செஞ்ச உடனே பாருங்க, நம்ம சொல்ற ஆதாம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யற தப்புக்கு அவர் ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டார், ஓடியே போயிடுவார். பாருங்க, உடனே விலகிட்டார். அப்புறம் தான் ஆண்டவர் பார்த்தார், இவனை சீல் பண்ணணும், பரிசுத்தாவின் இருந்தால் தான் வாழ்க்கை மாறும் அப்படின்னு பரிசுத்தாவை பொழுது உனக்குள்ளே அவரை வந்து அவர் உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டார். சோதரம் எல்லாம் புரிஞ்சுங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறார். பாவம், அவர் ரொம்ப வேதனையோடு கூட உள்ள இருக்கிறார். அப்போ சரி, இப்போ இந்த அசுத்தாவிகள் உள்ள ஊடுருவுகிறது, அசுத்தாவிகள் உள்ளே வருகிறது. எப்படி வருது? இது ஒரு பெரிய கொஸ்டின். எப்படியா வரும் அப்படின்னு பார்த்தா, எங்க கேப் கிடைக்குதோ, எங்க ஹோல் கிடைக்குதோ, எங்க இது கிடைக்குதோ அந்த இடத்துல உள்ள வரும். பாருங்க, இந்த இடத்துல சோல் இருக்கு. சோல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மைண்டு, சோல், இந்த மனசை குறித்து பார்க்குறோம். மனசுக்குள்ளே எப்படி வரான், இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. நான் பிடிச்சவர்களே எவ்வளோ சுருக்கமாக பார்க்க முடியுமோ பார்ப்போம். இவளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மனசு அப்படின்னு மனுஷனுக்குள்ள இருக்குது. சோத்திரம். மைண்டுனா என்னன்னா, இட்ஸ் இன்டலெக்சுவல் பார்ட், புத்திசாலித்தனம் இருக்கிற இடம். நாலேஜ், அறிவுன்றது அது ஒரு டேட்டாஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். என்னென்னவோ காரியங்களை படிப்பீங்க, அதெல்லாம் அங்கே பறிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கும்? எல்லாம் பிக்சராக ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்படி எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற இடம், ஸ்டோரேஜ். என்னன்னு கேட்டால் ஹார்ட் டிஸ்க். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது, எல்லா இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் என்னது, நாலேஜ், அறிவு. அது அறிவு சும்மா சிஸ்டத்தை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் என்னன்னா ஃபீலிங், சீட் ஆஃப் எமோஷன். எமோஷன்ஸ் அது ஹார்ட் கூட சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ஒருத்தர் சொன்னார், மனிதன் யாரு அப்படின்னா ஒரு உணர்ச்சியுள்ள மிருகம். நான் மிருகம், உணர்ச்சியுள்ள மிருகமா? டை இப்போ கொஞ்சம் நவருப்பா அப்படின்னா நவருவான். டை நவருன்னா அவ்வளோதான், அவன் அப்படியே உணர்ச்சியில் கொந்தளிச்சிருவான், அப்படியே கோபம் வந்துடும், ட்ரீட் பண்ணுமான்னு நினைப்பான். ஐயோ பா அப்படின்னு ஒரு மாதிரி அடுத்தது எங்கே போவான்னு தெரியாது, அடுத்த வார்த்தைகள் திரும்ப அவனுக்கு எப்படி வரும்னே தெரியாது. உணர்ச்சி உள்ள மிருகம். கொஞ்சம் குத்திட்டா போதும், வார்த்தையில் தொட்டுட்டா போதும், ஆள் அப்பா ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மாமாரை பார்க்கும், ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி அப்படியே போத்திக்கிட்டு, கருப்பு பைபிள், முடிஞ்ச தலை நிபராமல் அப்படியே சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. அப்படியே உட்காரும்போது பார்த்தா ஐயோ சாந்த சொருபி எவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க. அப்படியே பரிசுத்தாவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தன் மாற்றி காலை மெரிச்சிட்டான், அவ்வளோதான் சோத்திரம். வார்த்தைகள் வரும் பாருங்க, அம்பனை புறப்பட்டு வரும். மிஷின் கன்லேருந்து வர்ற மாதிரி வார்த்தைகள் அப்படியே தட்டிச்சு பயங்கரமாக மாறி கத்தி கலடா பண்ணுவாங்க. காரணம் அது உணர்ச்சி மிருகம் இருக்குது, ஆனால் தூக்கிட்டு இருக்குது. சோத்திரம். நல்லா கவனிங்க. மிருகம் இருக்குது, ஆனால் தூக்கிட்டு இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கிளறி விட்டாதானே தெரியும். அப்போது அதுதான் இமோஷன்ஸ். விருப்பம். மனுஷன் பார்த்தீங்கன்னா விருப்பத்தோடு கூட இருக்கிறான். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், இதெல்லாம் அப்புறம் பிற்பாடு பார்ப்போம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது மைண்ட். மனசுக்குள்ளே பிசாசு எப்படி வருகிறான், மனசுக்குள்ளே எதை கொண்டு வந்து செய்கிறான். மனசுல என்ன சொன்னேன், இன்டலெக்சுவல் பார்ட், தீர்மானிக்கிற இடம். எல்லாத்தையும் எடுத்துக்கும், இங்கே எடுக்கும், அங்கே எடுக்கும், உணர்வுகள் எடுத்துக்கும், அதை எடுத்துக்கும், நாலேஜ் எடுத்துக்கும். அது ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு தீர்மானிக்கும், இதுதான் சரி, இதுதான் கரெக்டு அப்படின்னு மனசு தீர்மானிக்கும். மனசு டிசிஷன் எடுக்கும். மனசு முடிவெடுக்கிற திறன். நம்ம முடிவு இதுதான் அப்படின்னு அது முடிவெடுக்கிற திறன். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டமைக்கப்படுகிறான், ஒரு மனுஷன் எப்படி வாழ்வை எப்படி அவன் செலுத்துகிறான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றாங்க. என்ன கொள்கை அடிப்படையில் கொள்கையை கொண்டவனாக இருக்கிறான். மனுஷன் பார்த்தீங்கன்னா தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சொல்லுவான், இது என் வாழ்க்கையில் பிரின்சிபல். அவனுடைய பிரின்சிபலை வச்சு தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டு இருக்கிறான். இதான் என் பிரின்சிபல், இதான் என்னுடைய இதான் என்னுடைய தத்துவம், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அப்படின்னு தத்துவங்கள் கொள்கையிலே அவன் அடிப்படையிலே அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். சரி, நான் இன்னொரு அடுத்த லெவலுக்கு வருகிறேன். இந்த மைண்டை ஒவ்வொரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் மைண்ட். நல்லா கவனிங்க, ரிலிஜியன் மைண்ட் மதத்துக்குரிய ஆளாக மாறுறான். மதம் தான் அவனை முடிவெடுக்கிற திறனை கொண்டு வருகிறது. மதம் தான் அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செலக்ட் பண்ண, அவனுடைய வழியை தெரிந்தெடுக்க அது உதவி செய்கிறது. இந்த மதத்தை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த வேதம் என்ன சொல்லுது, மதம் ஒரு பிசாசுடைய வலை அப்படி தான் சொல்லுது. மதம் என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். மதம் என்பது என்ன, சாத்தானுடைய பொய்க்களம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ மதம் ஒரு மனிதனை வழிமாற செய்கிறது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நினச்சோம் எம்மதமும் எல்லா மதமும் கடவுளை கொண்டு போய் சேர்க்குது, எல்லா மதமும் கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் விடுது, கடவுள் மதத்தை ஏற்படுத்தி மதத்தின் வழியாக தான் போய் கடவுளை போய் சேர்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம், அப்படின்னு அவங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, மதம் நம்மளுடைய யோசிச்ச மனுஷனாக ஏற்படுத்தின ஒரு சட்டத்திட்டம் இல்லை, அது பிசாசினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் தான் இந்த மதம். மதத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னா, ஒருத்தன் அந்த மதத்தை கை கொண்டான்னா அவன் மோட்சத்துக்கு போவான், அந்த காரியங்களை செய்வான், இந்த காரியங்களை செய்வான் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி எடுத்துக்கொள்வோம், மதம் எல்லாம் ஒன்று, மதம்லாம் எல்லாம் ஒன்று தான், மதம்லாம் எல்லாம் ஒன்று தான், ஒவ்வொருத்தன் இதை கும்பிட்றான், ஒருத்தன் அதை கும்பிட்றான். இல்லை, மதம் எல்லாம் ஒன்றுனா எப்படி அதில் இருக்கிற கொள்கை? இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ போடுங்க, ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூன்னு வச்சுட்டு இந்த வேல்யூ ஒன்றான தானே ஒன்றும் சொல்ல முடியும். சோத்திரம், மேக்ஸுக்கு போயாச்சு. அப்போ வேல்யூ என்ன, மதத்தில் சொல்லப்படுகிற கோட்பாடுகள் என்ன, ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற கோட்பாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கோட்பாடுகள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்கும். இப்போ கல்யாணத்தை எடுத்துங்க, சோத்திரம் எல்லாம் புரிகிற விஷயமா எடுத்துக்குவோம்.
கல்யாணம் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருமணத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதம் என்ன சொல்லுது? 7 கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுது. சரி, இதை எடுத்துக்க. இந்து மதத்தை எடுத்துக்க. எல்லாம் கடவுளே 2 கல்யாணம் பண்ணியிருக்குது. அதனால் இவன் அது ஒன்றும் பெரிய கரெக்டாக சொல்லலை இருக்குது. கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ போதனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தி தான், ஒரே ஒரு போட்ட ஒருத்தர். ஒருவேளை கடவுள் வந்து இது அப்போ கோட்பாடுகள் வேறு வேறு இருக்குது. கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஒரு பெண்ணை மனசில் யோசிச்சாவே நீ விபச்சாரம் செய்தாட்டின்னு முடிவு கட்டிட்டார். அவ்வளோதான், நீ நரகத்துக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அப்போ அப்போ ஒரு கடவுள்னு ஒருத்தர் தான், மதங்கள் ஒன்று இருந்தால், ஒரு வேளை நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருந்தால் அவங்க எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்? உனக்கு ஒரு நியாயம், முஸ்லீமுக்கு ஒரு நியாயம், இந்துக்கு ஒரு நியாயம்னா அப்புறம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன ஒரு கடவுள் பாரபட்சமாக நியாயம் தீர்க்கிறாரு, இவர் எப்படி சரியாகும்? அப்படி தானே கேட்பீங்க. அப்படி தானே காரியங்கள் சொல்லப்படும். இதுதான் அப்போ மனசு. அப்போ ரிலிஜியன் மைண்ட் ஒரு மனுஷுக்குள்ள அவன் ரிலிஜனை வைத்து தான் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கையை அவன் யோசிக்கிறான். அப்படி தான் அவன் நடத்தப்படுகிறது. அப்போ அந்த ரிலிஜனை பிசாசு உருவாக்கி, அந்த ரிலீஜன் அது பலர் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். அந்த ரிலீஜன் வழியாக இந்த சத்ரு உள்ள வந்து ஒரு மனிதனை அவன் ஆக்கிரமிக்கிறான். மதம் என்பது என்ன? சடங்காச்சாரங்களும் வழிமுறைகளும் தவறான கொள்கைகளையும் உடையதான் மனம். அந்த இது ரிலிஜியன், மதம். இது குறித்து என்ன சொல்றாரு? கார்ல் மார்க்ஸ் அப்படி சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? இப்படி கூறினார், ரிலிஜன் இஸ் ஓபியம் ஆஃப் த பீப்புள். அப்படின்னா மதம் ஒரு போதைப் பொருளாம். மதம் என்னது? ஒரு போதைப் பொருள். மதம் வந்து ஒரு மனுஷனை மயக்கி ஒரு போதைக்குள்ள இருக்கிறாங்க. அவன் சொல்றான் ஒரு தத்து உண்மைதான் இது. மதன்ற போதை, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு. பாருங்க, மதம் வந்து நல்வழிப்படுத்தினா இன்னைக்கு மதத்தின் பெயரால் சண்டை எவ்வளவு, எத்தனை மிசைல் விட்டு அடிச்சுக்கிறான். இன்னைக்கு மதம் தான் பிரிவினை உண்டாக்குது. அவன் கேட்டா முஸ்லீம் மதம்னா, இவன் கேட்டா யூத மதம்னா, அடிச்சு போட்டு கொள்ளையா உயிர்கள் செத்து கொண்டிருக்கிறான். காரணம் மதத்தின் பெயரால் உண்டாகிற தீவிரவாதங்கள், அந்த மதத்தின் பெயரால் உண்டாகிற பிரிவினைகள், மதத்தின் பெயரால் உண்டாகிற கொலைவாதங்கள், மதத்தின் பெயரால் உண்டாகிற பலவிதமான காரியங்கள். இதை தேவன் விரும்புவாரா? அன்பு எல்லாம் போதிக்குதுன்றீங்க. ஏன்னா அன்பு போதிச்சு என்ன பண்ணுது? கடைசியில் பிரச்சனை. சாத்தான சத்ருவா அதை வந்து ஒரு சக்தி வாய்ந்த அது ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். மனதுக்குள்ள கொண்டு வந்து மதத்தை கொண்டு வந்து பிரிவினை உண்டாக்குகிறான், வேதனை உண்டாக்குகிறான், கொலைபாதங்களை உண்டாக்குறான், பிரச்சனைகளை உண்டாக்குறான், வேறுபடுத்தி காமிக்கிறான். அதனால் ஆணவ கொலைகள். இந்த மதத்தில் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இவன் வந்து அதை வெட்டே போட்டுறான், கொலை. இயேசு சொன்னார், சோத்திரம், நீங்கள் வந்து பிசாசினால் உண்டானவர்கள், கொலை ஏன்பா செய்கிற? ஒரு மனுஷன் கொலை செய்யறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? மதம் சொல்கிறேன். அப்போ மதம் எப்படி ஒரு பெரிய இதாக ஆக முடியும்? அது யாரோட வைக்கப்பட்ட பின்னணியிலே ஒரு காரியங்கள். சரி, இந்த மதத்தை குறித்து ஒரே ஒரு காரியங்கள் குறித்து நான் பார்க்க போகிறோம். ஒரு மறுபிறப்பு கொள்கை. எல்லா மதமும் என்ன சொல்லுது? மறுபிறப்பு உண்டுன்னு சொல்லுது. இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கிட்டா கர்மானா என்னன்னா, ஒருத்தர் செஞ்ச தவறுக்கான தண்டனை என்ன? அவனுடைய கர்மாபடி, அவனுடைய செயலின்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் கர்மா. அப்போ இன்னும் என்ன சொல்லப்படுது? இந்த கர்மா ஒருத்தன் இந்த பிறவியில் தவறு செய்கிறான்னா அவருக்குடைய தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இன்னொன்று என்ன சொல்லுது? ஒருவேளை இந்த பிறவியில் அவனால் தண்டனைக்கான மீதி பெண்டிங் இருக்குன்னு வச்சுங்க, இந்த பிறவியில் தப்ப தண்டனை அனுபவிக்கணும். அந்த தண்டனைக்கான காலக்கெடு இல்லை, டைம் இல்லை, மீதி பேலன்ஸ் இருக்குதுன்னா அடுத்த பிறவிக்கு கடத்தப்படும். அடுத்த பிறவியில் நீ போய் தண்டனை நீ அனுபவிக்கணும். அதுலேயும் இல்லைன்னா இப்படி தண்டனை போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பிறவியில் நீ கொஞ்சம் சும்மா இருப்பியா? நீ கொஞ்சம் தப்பு பண்ணுவேன். இந்த பிறவியில் நான் போன பிறவியில் செஞ்ச தப்பை இந்த பிறவியில் நான் தண்டனை அனுப்பி இருக்கேன்னு வச்சுக்க, இந்த பிறவியில் செய்கிற பாவம் ஆட் ஆகிடும் அடுத்த பிறவிக்கு தடுத்தப்படும். இதை தான் அடிப்படை கோட்பாடு. அப்போது என்ன செய்யும்? பிறவி மேலே பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு இந்த தண்டனையெல்லாம் முடிவடைதோ அன்னைக்கு பிரம்மத்தோடு கூட கலந்து விடுவேன். பிரம்மத்தோடு போய் மிக்ஸ் ஆகிடுவேன். பிரம்மத்தோடு கூட நீ மிக்ஸ் ஆகிடுவேன். இதுதான் இந்த அடிப்படை கொள்கை. இதை பௌத்த மதமும் அப்படி தான் சொல்லுது. பௌத்த மதம் என்ன சொல்லுது? ஆமாம், பிறவி கொள்கை இருக்குது. ஜைன மதமும் தான் சொல்லுது, அது தண்டனை இருக்குப்பா, அதெல்லாம் தண்டனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் முஸ்லீம் மதம் நியாயம் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. தப்பு செஞ்சவன் நரகத்துக்கு போயிடுவான், மீதி மோட்சத்துக்கு போவான். கொஞ்சம் சின்னதாக தப்பு செஞ்சவன் அங்கே இருக்கிற சில தண்டனை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு
திருப்பி மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. ஆனால் வேதம் இது சரியான கொள்கையா? இதுதான் நிறைய பேர் அனுமதிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, தண்டனை அனுபவிச்சு ஆகணும், அதுக்கு இதே ஆகணும். பௌத்த மதம் என்ன சொல்றது, வாழ்க்கை துன்பமானது, நீ கஷ்டப்பட்டுதான்பா வாழ்க்கை பிறந்திருக்கிற, நீ கஷ்டத்தில் தான் வாழ்வேன், கடைசியிலும் கஷ்டத்துக்குள்ள தான் இருப்பேன். அப்போ இந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, நீ ஆசையை அறவே ஒழிச்சிடு, ஆசையை அறவே ஒழிச்சிடு. இப்போ ஆசையை அறவே ஒழிச்சு மனுஷன் ஆசையோடு கூட பிறகுறான். ஆசையை அறவே ஒழிக்கிறது ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையை எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒன்றும் குழப்பமான ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் போட்டு குழப்பத்தில் இருக்கான். மனுஷன் விடுதலை எல்லாம் போகிறான், ஏதோ தத்துவங்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் மெய்யான விடுதலை எங்கே இருக்கு? மெய்யான காரியங்கள் எங்கே இருக்கு? அப்போ இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. பரிகாரம் என்னன்னா நிவர்த்தி. அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதாவது நிவர்த்தி, மாற்று, இன்னொரு வழி, மற்றொரு வழி, அப்படி வழி, இப்படி வழி அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளை அது சொல்லுகிறது. அது கூட அந்த நிவர்த்தி எப்படி செய்யணும்? சில சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணணும், சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், சில காரியங்களை செஞ்சால் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி. ஆனால் அதிலே பல கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில டைமில் கிடைக்கும், சில டைமில் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் கிடைக்குன்றாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, என்னுடைய கேள்வி, எல்லாமே விதிப்படி நடக்கணும் அப்படின்றது. ஒருவேளை விதிப்படி நடக்கணும்னா அப்புறம் என்னது கடவுளை கும்பிடணும்? ஏப்பா இப்படி தான் நடக்கும், தலையில் எழுதியாச்சு, இதை தான் வரணும், இப்படி தலைவிதி கொள்கையை கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், ஆக்சிடென்ட் ஆகுனா ஆகும், இப்போ வியாதி வரும்னா வரும், இந்த வயசில் சாவுன்னு தலையில் எழுதிறத முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்துக்கு அது விடுதலைன்னா அது என்னத்துக்கு வழி? அது என்னத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுற? கடவுளை கும்பிடாமல் இருந்து இல்லாமல் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போகலாமல் நடக்கிறதா நடக்குதுன்னா அப்போ நம்மளால் மாற்ற முடியாதுன்னா அப்போ நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்புறம் கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே ரைஸ் ஆகும். சரி, இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்று பொருள். அது கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, பரிகாரத்துக்கு பரிகாரம் இல்லைன்றாங்க. சில டைமில் என்ன சொல்கிறாங்க, சில வேளை உனக்கு விடுதலை கிடைச்சா கிடைக்கும், சில டைமில் கிடைக்காம போனாலும் போதும் அப்படி ஒன்று. சில டைமில் அது எதுக்குன்னா அது ஒரு மன ஆறுதலுக்காக. மன ஆறுதல் என்னென்ன, இப்போ வலிக்குது, வலி போகுன்ற நிச்சயம் கிடையாது, ஆனால் ஒரு ஆறுதல் பட்டுக்கலாம், கொஞ்சம் தாங்கிக்கிறதுக்கு பலன் கிடைக்கும், ஒரு மனது அமைதி கிடைக்கும். இது தாண்டா வாழ்க்கை, இதாண்டா பிரச்சனை, அவ்வளோதாண்டா லைஃபு அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சில தத்துவ ஞானிகள், குருமார்கள், இந்து குருக்கள் இப்படி சொல்கிறாங்க. அப்போ எங்கேயா வழி இருக்குது? ஒரு இடத்துல கூட உனக்கு பெரிய விடுதலை உண்டாக இந்த வாழ்க்கையில் நீ சுகம் அடைவாய், பலன் அடைவாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏங்க இந்த நீதிமன்றத்தில் ஒரு குற்றம் செஞ்ச குற்றத்தை சொல்கிறாங்க, இந்த குற்றத்தை சொல்லி இந்த குற்றத்துக்கான தண்டனையை சொல்கிறாங்க. ஆனால் போன பிறவில நான் என்ன குற்றம் செஞ்சனே தெரியாமல் இந்த வாழ்க்கையில் தண்டனை அனுப்புவது என்ன நியாயம்? மனம் தருவதற்கான வழியே இல்லையே அப்படி பல இதெல்லாம். அப்போ மைண்ட், ரிலிஜியன் மைண்ட் அங்கே காரியங்களை அங்கே மாற்றுகிறது. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாரம் 30, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். என்ன சத்தியம்? இப்போ அங்கே ஒரு ட்ரூத், ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது, ரியாலிட்டி தெரியல, உண்மையான சம்பவம் தெரியல, எது நடக்கும் தெரியல. யாரோ சொன்ன பொய்கள், யாரோ சொன்ன ஜோடித்த காரியங்கள், யாரோ சொன்ன பல காரியங்களை உன் மனசை கொண்டு போய் விடுதலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறிய, வேதனைப்பட்டு இருக்கிய, கஷ்டப்பட்டு இருக்கிய. சத்தியம் ஒன்று உண்டு. ஆமென். அந்த சத்தியத்தை உன்னை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மெய் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையில என்ன நடக்குது, மனுஷ வாழ்க்கை எதற்காக வைக்கப்பட்டது, மனுஷ வாழ்க்கையுடைய ஆழ்ந்த ரகசியம் என்ன, மனுஷ வாழ்க்கையில எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிக்கப்பட்ட விடுதலை. விடுதலை என்ற வார்த்தை சோசா என்ற ஒரு கிரேக்க பதத்தோடு ஒப்பிடப்படுகிறது. பயங்கர விடுதலைன்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டு நீ சமாதான சந்தோஷம் இந்த பிறவிலே, இந்த நாளிலே, இந்த மணி நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு அங்கே வாக்களித்திருக்கிறார். உண்மைன்னா செக் பண்ணி பாருங்க, ருசிச்சு பாருங்க. இப்போ இருக்கியா, உனக்கு விடுதலை இன்னைக்கு இருக்கு. ஆனால் நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ, சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. அந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது உனக்கு விடுதலை உண்டாகும். இன்னும் மறுபிறப்பு குறித்து வேதாகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஒரே ஒரு காரியங்களை சொல்லும்படி நான் விரும்புகிறேன். எபிரேயர் 3:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயந்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வார்த்தைகளை குறித்து வாசிக்கும் போது ஒரே தரம் மரிப்பதும், ஹலோ நல்ல கவனிங்க, ஒரே தரம் மரிப்பது. ஒருத்தன் பிறந்துட்டான்னா திருப்ப திருப்ப மறுபறவைலாம் கிடையாது. கிறிஸ்துவம் ஒரு மதம் இல்லை, அது ஒரு வழி. தேவன் வைத்திருக்குதான் அற்புதமான வழி, விடுதலை ஆக்கப்படுகிற வழி, சுகத்தை பெற்றுக்கொள்கிற வழி, தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற வழி. கிறிஸ்துவம் என்பது தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிற ஒரு தொடர்பு. எப்பா இது கிறிஸ்துவ மதம் என்ன 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 ஏதோ சடங்கா செல்லதில் ஒன்றுமே கிடையாது. சோத்திரம் மதமாக்கிட்டாங்க. எப்போ உங்கள் அப்பாவோடு உன்னை சேர்த்து வைக்கிறது என்ன மதம்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புள்ள தொலைஞ்சு போச்சு, ஏசு அதை தான் சொல்கிறார். புள்ள தொலைஞ்சு போச்சு, எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்குது. கடைசியில் பன்றி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல, அலைஞ்சிட்டு இருக்குது. நான் ஒரு நாள் மனம் திரும்புதல் வந்து ஆகுதுங்க. அது அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கூட்டுட்டு கொண்டு வந்து அவங்க அப்பாவோடு ஏற்படுத்தி அவர் கொண்டாடுகிற சந்தோஷம் இருக்குத, விருது இருக்குத, அதுதான் கிறிஸ்தவ மதம். அதுதான் கிறிஸ்தவம். மதமே கிடையாது. இது தகப்பனோடு கூட, ஒரு கடவுளோடு கூட, ஒரு மெய் தேவனோடு கூட சேர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு, ஒரு உறவு. அது ஒரு கிறிஸ்தவம் என்பது தேவனோடுக்குள்ள உறவு, அது மதம் அல்ல. அதுதான் வேதம் போதிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே தரம் பிறந்துட்டா அன்னைக்கு மரிப்பு. இது எழுதி வச்சுக்க, செத்தப்பறம் தான் தெரியிட்டுருங்களா? ஒரே தரம் தான் மரிப்பது. இன்னைக்கு உலகத்தில் போதீங்கன்னா மரிப்பது ஒரே தரம், பின்பு நியாயம் தீர்ப்படைவதும். அடுத்தது நியாயம் தீர்ப்பு இருக்குது. நீ செஞ்ச காரியங்கள், நீ செய்கிற பலவிதமான காரியங்களுக்கான ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இஷ்டத்துக்கு வாழலாம்லாம் கிடையாது. அந்த செய்கிற எல்லா டீட்ஸுக்கும், செய்கிற கிரியைக்கும் எப்படி வேணா இது வாழ்க்கை, என் இஷ்டம்தான் அப்படின்னு நடக்கிறதுக்கு இல்லை. தேவ நீதி எழுதப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்ப்பு உண்டு. மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருப்படினாலே மனுஷனுக்கு ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டவர்களுக்கான ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமா. அதாவது உங்கள் பாவங்கள் பரிகாரம் சொல்றீங்களே, அதுக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. நீ பரிகாரம் செலுத்தவே முடியாது. நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார், உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார், உனக்கு இலவசமான ஒரு அற்புதமான காரியத்தை அவர் கொடுக்குறார். ஏன்பா, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேங்க, தவறு செஞ்சுட்டேங்க, அநியாயம் தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாமல் செஞ்சுட்டேங்க, நண்பர்களால் செஞ்சுட்டேன், பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுப்பா. அதுக்கான தண்டனை இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருப்பா. சுமந்துட்டார், எல்லா பாவத்தையும் எடுத்துட்டார். அப்படியே ரத்தம் உனக்கு வைக்கப்பட்டிருக்குது. உன்னை அப்படியே உன்னை விடுதலையாக்க போகிறார். இதுதான் சத்தியம், எளிதான சத்தியம். இதை கேட்கறது கஷ்டமா இருக்குது. எங்கெங்கேயோ முட்டிகால் போட்டு மலை ஏறுற, அங்கே போகிற, 50 கிலோமீட்டர் நடக்கிற, எங்கெங்கேயோ போகிற. அப்போ போயிட்டு இயேசு பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். உனக்காக அவர் பலியிட்டிருக்காரு. அப்போ பரிகாரம் என்ன அப்படின்னா, பரிகாரம் இதுதான். பரிகாரம் உனக்காக அவர் பரிகாரம் செலுத்திட்டார். அவர் தப்பி போகிற வழியை செலுத்திட்டார். அந்த சமஸ்கிருத வார்த்தைன்னா மாற்று வழி, வேறு வழி, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி அப்படின்னா அது பரிகாரம். அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை சொல்லுது. அந்த சமஸ்கிருத வார்த்தையின்படியே நான் சொல்கிறேன், நீ அடுத்த பிறவிலாம் கிடையாது, இந்த பிறவிலே உனக்கு விடுதலை உண்டு. நீ மறுபடியும் ஆண்டவரோட சேர்க்க முடியும். பிரம்மத்தில் தான் இயேசுவோடு கூட நீ சேர்க்க முடியும், தேவனோடு கூட சேர்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையே இங்கே சொல்லப்படுகிறது. இதன் வழி அதை சத்துருவுக்கு உள்ளே வருகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியோடு சின்ன ஒரு காரியத்தோடு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு, ரொம்ப கஷ்டத்தோடு சர்ச்சு முடிஞ்சிச்சு, நான் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கேருந்து வந்துச்சு, வந்து அந்த பெண்மணி என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் கிறிஸ்துவத்தில் நாகதோஷம் தீர்க்கத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்டுச்சு. என்னடா இது நாகதோஷமா, என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே, நாகதோஷம்னா என்னம்மான்னு முதல்ல கேட்டாங்க. நமக்கு தெரில. அவங்க சொன்னாங்க, இந்த பர்டிகுலர் டேட்டில் பிறந்தாங்க, அவங்க நாகதோஷத்துக்குள்ளே வருவாங்க. சரி, அந்த நாகதோஷம் என்ன பண்ணுச்சுன்னு, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, ஜாதகம் எங்கே கொண்டு போனாலும் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி,
அதனால் நாங்கள் இந்துவில் நிறைய பரிகாரம்லாம் செஞ்சிட்டோம். நான் மற்ற மதத்துலேயும் நிறைய பரிகாரம் சொன்னாங்க, செஞ்சிட்டோம். இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன், உங்கள் இதில் ஏதாவது இருந்தால் நான் பரிகாரம் நான் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் அந்த அம்மாட்ட உட்காந்து இது வசதி தான் காமிச்சேன். ஏம்மா, எல்லா தோஷத்தையும் எல்லா இதையும் ஒரு குழந்தை ஏதோ ஒரு டைமில் பிறகுது, அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது இயற்கை, அது ஆண்டவர் அப்படி படைச்சிருக்காரு, அந்த நேரத்தில் பிறகுது. அந்த நேரம் ஒரு தவறான நேரம், அதுக்கு வந்து கல்யாணமே ஆகாது. இது ஒரு தோஷம் நிறைந்த ஒரு குழந்தை, இது தோஷம், இது பாவம், இதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நன்மை கிடைக்காது, இது தரித்திரம் பிடிச்ச குழந்தை, இந்த உலகத்துக்கு லாய்க்கு இல்லாத குழந்தை, இது தண்டனையை அனுபவிக்கணும்னு நியமிக்கிறது எந்த சட்டம்? அப்படி செய்வாரா கடவுள்? அப்படி செய்வாரா? தேவன் படைச்ச தேவன் ஒரு குழந்தைய வந்து பிறக்கிற ஒண்ணு மரியாதை தவறு செய்யாத குழந்தைய ஒரு தோஷம் பிறக்கும் போதே நாகத்துக்குரிய தோஷம் சொல்லி பிறக்க வைப்பார். அப்படியே எல்லாத்தையும் சொல்லி அது வேலைக்கு அனுப்பிட்டார். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துச்சு, தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சாட்சியை பகிர்ந்துக்குச்சு. என்ன சாட்சின்னா, அது என்ன பண்ணுச்சான், இதுக்கு நாகதோஷம்னு ஒன்று, யாரும் இப்போ மாப்பிள்ளை வரல கல்யாணம் ஆகிறதுக்கு. உடனே அது என்ன செஞ்சிச்சு, எல்லா இடத்துலையும் போயிட்டு இதுக்கு பரிகாரம் இருக்கான ஒரு நாள் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. நீங்கள் அரச மரத்தை சுற்றி வாண்டிருக்காங்க, அது அரச மரத்தை ஒரு கிழமை சுற்றி வருது. இன்னொரு கிழமை போயிட்டு நீ வந்து விரதம் இரு அப்படின்னு இருக்காங்க, அது அன்னைக்கு விரதம் எடுத்துருக்குது. இன்னொரு இடத்துல ஏதோ சாப்பாடு மண்ணு சோறு ஏதோ சாப்பிட சொல்கிறாங்க, அது ஒரு பரிகாரம் எடுத்துருக்குது. இப்படி ஒவ்வொரு இடமா போய் பரிகாரம் செஞ்சு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் விரதம் தான், சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு நாள் தான். அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே இழைச்சி ஒல்லியாக போச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு கேளு, அப்படி ஆயிடுச்சா? உடனே யோசிச்சது, கடவுள் என் கூட அன்பு வரல, ஏன் என்ன கடவுள் நாகதோஷத்தில் பிறக்க வச்சார்? எனக்கு வாழ்க்கையே இல்லையே, வயசு 32 ஆயிடுச்சே, இனிமேல் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு. ஆனால் சூசைட் பண்ணும்போது தப்பிச்சிடக்கூடாது, போட்டால் ஒரே டைமில் மேட்ரை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க இதில் பீரோவில் நல்லா தேடி நல்ல புது புடவை எடுத்து வச்சு ஒரு பேக்கில் போட்டு பக்கத்தில் வச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அவங்க அம்மா, அவங்களுக்கு தகப்பன் இல்லை, அவர் அம்மா தான். அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இது யோசிக்குது, டிவி முடியட்டும், 12 மணி எப்படியும் 11 மணிக்கு டிவி சீரியல்லாம் முடிஞ்சிடும். இந்த அம்மா போய் படுத்த உடனே நான் வந்து கரெக்டாக இருக்கிற ஃபேனுக்கு மேலே ஊக்கெல்லாம் பார்த்து வச்சிருச்சு. அதில் சாரியை போட்டு கழுத்தை இறுக்கி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது. மணி 10 ஆச்சு, 10:15 ஆச்சு, தூங்கிடக்கூடாதுன்னு விஷயம். அதுவும் அப்படியே டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஏன்னா இது திட்டம், அன்றைக்கி சாகுறன்றதான் திட்டம், அன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறதான் திட்டம். இப்படி திட்டத்தில் அப்படி இருக்கும்போது 10:30 மணிக்கு ஒருத்தங்க வரான். வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ ரொம்ப சோகமாக இருக்கிற, இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறியா பண்ண? இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு சர்ச் இருக்குது, நீ வேணா போய் பாரு அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏம்மா, நாங்கள் பார்க்காத கடவுளா, நாங்கள் பார்க்காத தெய்வமா? இவர் இயேசு வெளிநாட்டு கடவுள் போய் அவர் என்ன செய்வார்? அவர் பாவம் தாடி வச்சுட்டு பாவம் ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்வார்மா அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு முறை வா, சர்ச்சுக்கு வா, அவர் என்ன செய்வார்னு வந்து பார்த்தா தானே தெரியும், அவருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு நீ அனுபவிச்சா தானே தெரியும், அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ உண்மை உள்ளதுன்னு நீ ருசித்து பார்த்தா தானேம்மா தெரியும். இதுக்கு திடீர்னு 2 மனசு வருது. நம்ம முடிவு எடுத்துட்டோம், சூசைட் பண்ணின்னு தற்கொலை செஞ்சுன்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் முடிவு எடுத்ததை செய்யலான்னு ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சுன்னு, இன்னொரு பக்கம் இவர் ஏசு என்ன செய்வார், அவர் என்ன நமக்கு வாழ்க்கையில் என்னத்தை பண்ணுவார், ஏது பண்ணுவார் அப்படின்னு அது ஒரு பக்கம் மண்ணை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு யோசிச்சு பார்த்தா, சரி ஏசு வெளிநாட்டு தெய்வம்னு நம்ம இவ்வளோ நாள் திட்டிட்டு அங்கே போய் தான் பார்ப்போமே, இன்றைக்கி தற்கொலை செய்து போயிட்டு வந்து சரியில்லைன்னா நம்ம முயற்சி செய்யாத ஒரு கடவுள், இன்றைக்கி தப்பு செய்யலை, இன்றைக்கி நாளைக்கு போவோம், நாளைக்கு வேணால் சர்ச்சுக்கு போவோம், தற்கொலை தானே எப்போ வேணால் பண்ணிக்கலாம், போஸ்ட்போன் பண்ணுவோம், அடுத்த வாரத்துக்கு ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே வந்துருக்குது. அப்போ நான் இருந்திருக்கிறேன் பாருங்கள். அந்த பெண் இந்த வேத வசனங்களை கேட்க இயேசு கிறிஸ்துவின் போதனை அவெல்லாம் சுத்தமாக மாற்றப்பட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கு. அவள் சொன்னா, கித்தனை மந்த் ஒரு நாள் வந்து அவருடைய சாட்சியை பகிர்ந்துக்கிட்டு சொல்லிட்டா, என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டாரு, அவர் 30 நாளுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஆளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. போதனைகள் இயேசு பாருங்கள் அற்புதம் செய்கிற தேவன், பரிகாரம் அவர் முடிச்சிட்டாருப்பா, அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டார். எவ்வளோ அருமையான சத்தியம், எவ்வளோ எளிதான சத்தியம். நீ மதம் இவங்களை மடங்கடிக்கிறது, சரியான வழியை காமிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனோடனே டாக்டர் சொல்லிட்டாங்க இது குழந்தை பிறகுதான வாய்ப்பே இல்லைண்ணா. அந்த அம்மா சொன்னிச்சு, கல்யாணம் பண்ண இந்த இயேசு
எனக்கு வாழ்க்கையை கொடுப்பாரு, குழந்தைய கொடுப்பாருன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு 3 குழந்தைகளை பெற்றெடுத்து டாக்டரே பார்த்துட்டான். என்னம்மா இது, எப்படி முடியும், ஆச்சரியம் அப்படின்றான். பாருங்க, எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ரட்சிப்பு என்றால் அதுதான், தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிற உறவு, தேவனுடைய வல்லமையும் கிருபையை பெற்றுக்கொள்கிற உறவு. அந்த உறவு உங்களை மாற்றுகிறது. எப்படி சாத்தான் வருகிறான்? மதத்தின் வாயிலாக வர பல பேரை புண்படுத்தலாம். அதனால் இதுதான் உண்மை. அந்த மதத்தின் வழியா, சடங்காச்சாரம் வழியா உள்ள வந்து சத்தியத்தை அறியாதபடி இந்த இன்டலெக்சுவல் மைண்ட் வழியாக உள்ள வருகிறான். பிற்பாடு இதெல்லாம் உள்ள வரான்னு பார்க்க போகிறோம். அப்போ மைண்டுக்குள்ளே வந்து தவறான தத்துவங்கள், தவறான காரியங்கள், தவறான எண்ணங்களை உருவாக்கி நீங்களை போகாதபடி அங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ உள்ள என்ட்ரி தீவிரவாதி பாரி உள்ள நடைஞ்சு பொய்யனும் பொய்யுக்கு பிதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொய்யை விதைச்சானா ஒவ்வொரு பொய்க்கு பின்னாடி சத்துருடைய கிரியை இருக்கும், ஒவ்வொரு பொய்யுக்கு பின்னாடி அவனுடைய ஆளுகை இருக்கும், ஒவ்வொரு பொய்யின் பின்னாடி அந்த பிசாசுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மைன்றது இயேசு சொன்னது தான் உண்மை, அவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது நீ விடுதலையாக்கப்படுவாய், நீ குணமாக்கப்படுவாய், நீ சுகமாக்கப்படுவாய், பெரிய வாழ்வை பெற்றுக்கொள்வாய். இதுதான் சொல்லப்படுது மறுபிறவியில், இது மறுவாழ்வு. அல்லேலூயா. இயேசு சொன்னா நீ என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறையோ மறுவாழ்வு, புது வாழ்வு, நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டிப்பை நான் உனக்குள்ள தருவேன், எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவேன், உன்னை பெரிய காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனது வழியாய் சத்துரு வருகிறான். மனதில் பொய்யை திணிப்பதன் மூலியமாய் சத்துரு வருகிறான். மதம் ஒரு நாள் கொண்டு சேர்க்காது. மதம் உன்னை பாதாளத்துக்கு தான் கொண்டு செய்யும். எல்லா மதமும் ஒன்றது உண்மை, ஆனால் கிறிஸ்துவ மதம் அல்ல. எல்லா மதமும் உன்னை வெளியில் கொண்டு போயிடும். கிறிஸ்து மாத்திரமே உன்னை உயிரை கொண்டு வந்து உன்னை மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் தருவார். அது மாத்திரமல்ல, 2ஆம் ரட்சிப்பு, அவர் ஒரு நாள் உனக்கு அவர் தென்படுவார், பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் பாவமில்லாமல் உனக்கு தரிசனமாகி உன்னை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். இதுதான் சத்தியம். இதை நீங்கள் கடைபிடியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கிற அற்புதமான விடுதலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.